வெல்கம் டு மை சேனல் கவிதா விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெடகாஜி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸில் வெவ்வேறு நிலைகளில் உயிரியல் கற்பித்தனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, அதில் ஆரம்ப பள்ளியில் உயிரியல் ஏன் கற்பிக்கிறோம், அதே மாதிரி உயர்நிலை பள்ளியில் உயிரியல் பாடம் கற்பித்தலினுடைய நோக்கங்கள் என்ன, மேல்நிலை பள்ளியில் உயிரியல் கற்பிப்பதன் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் எல்லா கொஸ்டின்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று உயிரியல் கல்வியினுடைய அந்த தேவை முக்கியத்துவம் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்ப பள்ளியில் சயின்ஸ் எதுக்காக டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கிறதுக்கு, அறிவியல் தகவல்களை அவங்க அறிந்து கொள்வதற்கும் பயன்படுது. அதே மாதிரி என்னென்ன தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறது, அதே மாதிரி ஒரு மண் வகைகள், காற்று, நீர், சூரியன், ஒளி, வெப்பம், மழை, இது எல்லாத்தோட அந்த நேச்சரையும் அந்த யூசேஜும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி சில வகுப்பறை செயல்பாடுகளை செய்கிறது மூலமாக அறிவியல் மனப்பான்மை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு உற்றுநோக்கும் பண்பு சயின்ஸ் படிக்கிறதுனால ஏற்படுகிறது. அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் நிறைய விஷயங்களை அவங்களால சேகரிக்க முடியும். இயற்கை அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. ஒரு காற்றாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், நீர், வெப்பம், ஒளி, இது ஒரு மாபெரும் சக்தி. அது உயிர்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சுற்றுப்புற சூழல் பற்றிய ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு, ஒரு ஹைஜீனிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு, நோய் தடுப்பு முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு பயன்படுது. இதே உயர்நிலை பள்ளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்க உயிரியல் நிகழ்வுகளை அப்படியே ஒரு வியந்து பாராட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படுது. சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு டெவலப் ஆகுது. அறிவியல் அனுபவத்தை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அறிவியல் முறையில் பிரச்சனைக்கு தீர்வு காண முடிகிறது. அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் பற்றின ஒரு அவேர்னஸை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். மேல்நிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு உயிரியல் அப்படிங்கிறது ஒரு தனி பாடமாக அங்கே பிரிச்சுடுறாங்க. அப்போது அந்த செய்திகளை அறிவியல் பூர்வமாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் உற்று நோக்குவதற்கும் அந்த மாதிரியான தன்மை ஏற்படுது. நெக்ஸ்ட்டு ரிசர்ச்சு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு ஹெர்பேரியம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. அறிவியல் பூர்வமான சிந்தனையை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அதே மாதிரி ஓய்வு நேர செயல்பாடுகள் இருந்தால் கூட அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம். ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு, ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு அக்வேரியம் வீட்டில் வச்சுருக்காங்க, அந்த ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு கார்டன் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும். அதுக்கு தேவையான தட்பவெப்பநிலை, அந்த இதுக்கு எந்த அளவுக்கு சூரிய ஒளி தேவை, எவ்வளோ நாள் அது வளரும், அதை எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவியல் அதே மாதிரி இப்போ படிக்கும் போது பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளியில் அந்த அறிவியல் பொருள்களை கையாளக்கூடிய திறன் ஏற்படுது. இப்போ லேபில் ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது அந்த ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸில் எப்படி நடந்துக்கணும், அதுக்கு இருக்கிற ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் என்ன, அதோட ரிசல்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுறது, எப்படி பதிவேடில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏன் உயிரியல் கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், சயின்ஸ் அப்படிங்கிறதோடைய அந்த நேச்சரை அவங்க புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு சிந்திக்கும் திறனை அவங்களுக்கு ஏற்படுத்துறது. மெயினாக பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன், அந்த உற்றுநோக்கும் திறனை வளர்க்குறதுக்காக சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் டெவலப் பண்ணணும். அறிவியல் முறையில் பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரிசர்ச் ஆட்டிடியூட் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தான் நாட்டினோட வளர்ச்சிக்கு பயன்படும். அதே மாதிரி ஒரு சிறந்த முறையில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும். அதுக்கப்புறம் எதிர்காலத்திற்கு தகுந்த மாதிரி மாணவர்களை தயார் செய்கிறது, ஓய்வு நேர செயல்பாடுகளை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ அறிவியல் வளர்ந்துச்சு அப்படின்னாவே எல்லா துறையிலையும் நம்ம நாட்டில் முன்னேறலாம். அப்போது விவசாயத்துறை எடுத்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும், தொழில் துறையாக இருந்துச்சுனாலும் அறிவியலோட அறிவு எல்லாருக்குமே தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
நேச்சர் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், இயற்கை அப்படின்னா என்ன, அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய விதிகள் என்ன அப்படிங்கிறதும், ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி ஏற்படுது. இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறாங்க, அதுக்கு தேவையான வரைபடங்களை வந்து வரைகிறாங்க, அந்த சோதனையை வந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த திறமை அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வந்து அறிவியலில் ஆர்வத்தை பெறதை விட மூட நம்பிக்கை வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. மற்றவர்களோட கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் அதுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி திறந்த மனதுடன் இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். அறிவியல் முறைகளில் வந்து ஒரு பிரச்சனை எப்படி வருது, அந்த பிரச்சனை எப்படி டிஃபைன் பண்ணணும், அதை எப்படி தீர்க்கறதுக்கான கருதுகோள் என்ன, அந்த கருதுகோளை வந்து எப்படி சோதித்து அறியணும், முடிவுகள் வந்து எப்படி ஏற்கக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாட்டினுடைய வளர்ச்சி, அதாவது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மாசுபடாமல் தொழில் வளர்ச்சியோ இல்லை எந்த ஒரு வளர்ச்சி இருந்தாலும், தொழில்நுட்பங்கள் வந்தாலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படாமல் அதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என்னென்ன நோய்கள் வருது, அந்த நோய்கள்லேருந்து எப்படி வந்து நம்ம தப்பிக்கிறது, அந்த நோயை வந்து முற்றிலும் எப்படி வந்து அழிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான மனப்பான்மையும் அவங்களுக்கு ஏற்படுது. ஓய்வு நேரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சில பேர் தேநீர் வளர்ப்பு, அதே மாதிரி மண்புழு வளர்க்குறது, மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறது, மாடி தோட்டம், மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது அறிவியலில் ஆர்வமும் ஏற்படுது. அவங்களுக்கு வந்து ஒரு அழகுணர்ச்சி ரசிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மருத்துவத்துறை, விவசாயத்துறை, அதே மாதிரி எல்லா துறைகள், தொழில்நுட்பங்கள் எல்லாத்துலேயுமே அறிவியல் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா தான் நாடு வந்து முன்னேற முடியும். ஸோ இதனால தான் வந்து சயின்ஸ் வந்து டீச் பண்ணுறோம், சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு டெவலப் பண்ணுறோம். மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு வந்து உயிரியல் கற்பிக்கப்படுகிறது.